ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் இருந்தது. அது மிகவும் வேகமாக ஓடும். அதனால் எப்போதும் மற்ற விலங்குகளை பார்த்து, நான் தான் இந்த உலகிலேயே வேகமானவன் என்று பெருமை பேசிக்கொண்டே இருக்கும். அதே காட்டில் ஒரு ஆமை இருந்தது. அது மிகவும் மெதுவாக ஊர்ந்து செல்லும். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரிக்க, ஏ ஆமை, என்னுடன் ஒரு ஓட்டப்பந்தயம் வருகிறாயா? உன்னால் என்னை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று சவால் விட்டது. ஆமை சிரித்துக்கொண்டே, சரி, போட்டிக்கு நான் தயார் என்றது. போட்டி ஆரம்பமானது. முயல் ஒரே நொடியில் மின்னல் வேகத்தில் ஓடி வெகு தூரம் சென்றுவிட்டது. ஆமை மெதுவாக உறுதியாக நகர்ந்தது. முயல் பின்னால் திரும்பி பார்த்தது. ஆமை மிக மிக மெதுவாக தூரத்தில் வருவதை கண்டது. ஓஹோ, ஆமை வருவதற்குள் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த முயல் வழியிலிருந்த ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது. ஆமை தனது இலக்கை நோக்கி தொடர்ந்து ஊர்ந்து சென்றது. அது சிறிதும் ஓய்வெடுக்கவில்லை, சோர்வடையவில்லை. கடைசியில் ஆமை மெதுவாக நகர்ந்து முயல் தூங்கிக் கொண்டிருந்த மரத்தை கடந்து இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது. திடீரென்று விழித்துக் கொண்ட முயல் பதறியடித்து ஓடியது. ஆனால் ஆமை ஏற்கனவே வெற்றி கோட்டை தாண்டிவிட்டது. நீதி: மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்பவனே வெற்றி பெறுவான். சும்மா இருக்கும் அகலமான முயலை காட்டிலும் தொடர்ந்து நகரும் ஆமையே வென்றது.